இதாங்க நம்ம பிரசாந்த் செடி பிரசாந்த் அவர்கள் வந்து இப்போ மீன் பிடிக்கிறாரு. நம்ம அதை இப்போ வீடியோ எடுக்கிறோம். தூண்டில் போட்டிருக்காரு. இதாங்க எங்கள் கிராமத்து தூண்டில். இது வந்து 2 ரூபா தான் தூண்டிலுடைய விலையை. இதில் ஆனால் மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2000 3000 மீன் பிடிச்சிருவோம் 2 ரூபா தூண்டிலில். ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ, ஒரு நாளைக்கு 10 கிலோ அப்படி பிடிப்போம். இப்போ பிடிச்சிட்ருக்கோம். நல்லா பெரிய பெரிய மீன் வேட்டை தான் இன்றைக்கி. ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சிருக்கோம், இப்போ பிடிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம சின்ன மீன் ஒன்று மாட்டிருக்கு. சின்ன மீன் மாட்டிருச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இது. எங்களுக்கு இதே சின்ன சைஸ் தான். பெரிய பெரிய மீன் மாட்டோம். நாங்கள் வந்து மற்றவங்களாம் வந்து இந்த ஏற்கனவே பிடிச்ச மீனை போடுறாங்களா, அந்த மாதிரிலாம் நாங்கள் போட மாட்டோம். இது ஒரிஜினல். நாங்கள் பாருங்கள், உயிரோட மாட்டிட்டு துள்ளுது பார்த்திங்களா. இதெல்லாம் ஒரிஜினல் மீனுங்க, உயிரோடு இருக்க மீன். ஒரு சில பேர் வீடியோவுக்கோசரம் இந்த செத்த மீனை வச்சுக்கிட்டுலாம் ஊன்னு வந்து நிறையா வீடியோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபாரின்காரங்க போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செத்த மீனையே பிடிச்சி வச்சுட்டு ஊம்பாங்க. அது நாங்கள் நிறையா வீடியோ பார்த்துருக்கோம். எங்களுக்கே காமெடியாக தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. இது பாருங்கள், எங்கள் ஊரில் இதை வந்து ஜிலேபி கண்டன்னு சொல்லுவோம் நாங்கள். இதை நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம். 2 ரூபா தூண்டிலே நாங்கள் ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருவோம். பாருங்க, ஏகப்பட்ட மீன் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய சைஸ் மீனாக பிடிச்சிருக்கோம். எல்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா. இதெல்லாம் இப்போ பிடிச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி நல்லா ஒரு வேட்டை. பாருங்க, மண்புழு போட்டு தான் நாங்கள் மீன் பிடிப்போம். மண்புழு பார்த்துட்ருக்காரு நம்ம பிரசாந்த். அடுத்தது இப்போ நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது திரும்ப புழுவை கோக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் நல்லா கோத்து புழு போட்டு கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். பெரிய மீன் நிறையா மாட்டிருந்துச்சு கொஞ்சம் டக்குன்னு. இப்போ அந்த மீனெல்லாம் பிடிச்சி ஆகணும். ஓரளவுக்கு பிடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து நம்ம புழு கோத்தாச்சு. இதை இப்போ நம்ம தூக்கி போடுவோம். எங்கே டைலாக்லாம் பேசுகிறீங்க பிரசாந்த்? பெரிய மீன் இப்போ ஒன்று பிடிச்சிருவாங்க, ஒன்றும் காணும். நம்ம தூண்டில் போட்டாச்சு. அது அந்த வெள்ளையாக இருக்கிறது தான் பார்க்குறது மீன் மாட்டிச்சு. அது ஏன்னா ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை கட்டிகிட்ருக்கோம். தெர்மாக்கோல் வந்து உள்ள நல்லா இழுத்துட்டு போணுச்சுன்னா மீன் மாட்டிச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொன்று மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். தெர்மாக்கோல் உள்ள போகாது, அப்படியே சுற்றுவோம். பெரிய மீன் மாட்டிச்சுன்னா ஒரு டைம் நல்லா உள்ள போவோம். இப்போ பிரசாந்த் உட்காந்துருக்காரு.
பாருங்கள், நம்ம பிரசாந்த் பிடிச்சிட்டாரு. பெரிய மீனாக பிடிச்சிருக்காரு. இப்போ பிடிச்சி கீழே விட்டுட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணியில் விட்டுருப்பாரு. இதை அப்படியே காமிங்க உங்கள் மீன். பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் மீன் பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிறையா மீன் பிடிச்ச அனுபவம் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.